ஹலோ லேடீஸ், எனக்கு கேபிலா டூரா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கொஞ்சம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை செக் பண்ணி இதோட குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் யூஸஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஹேர் தின்னாக இருக்குது, எனக்கு டென்சிட்டி இல்லை, வெளியில் போகிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் போக முடியலை, தலை பின்னி பூ வைக்க முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. அண்ட் இது ஷூட்டிங் பர்பஸ்க்காக மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ரெகுலராக வெளியில் போகிற லேடிஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு தான். ஹேர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க, ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ண முடியாது, அது ஹேரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனால எகெயின் ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்ற பயம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது பாருங்கள், நானே உங்களுக்காக ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு ஃபிக்ஸ் அண்ட் ஈஸி டு ரிமூவ் கூட, ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் கிடையாதுங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேரும் விடலாம், நம்ம பின்னல் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டடாகவும் இருக்குது. இது எல்லாமே ஒரிஜினல் ஹேரில் தான் இவங்க மேக் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ அத்தனை கிராம்ஸில் இவங்க கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க. இது பேக் எக்ஸ்டென்ஷன். இவங்கக்கிட்ட எனக்கு ஒரு செட்டாகவே அனுப்பியிருந்தாங்க. பேக் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஜவுரி, இது எல்லாமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹேரில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது, ஈஸி டு மெயின்டைன் கூட. அண்ட் திஸ் ஒன், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஹேர் ரொம்பவே லென்த்தாக இருக்கும், பட் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது கிளிப் ஹேர் எட்ஜ் எக்ஸ்டென்ஷன். இது ஆக்சுவலி இது இந்த மாதிரி நீங்கள் கிளிப் பண்ணால் போதும், உங்களுடைய எட்ஜஸ்மே ரொம்ப வால்யூமாக இருக்கும். ஸோ இதுவும் ஈஸி டு ஃபிக்ஸ் தான். இப்போ நான் சும்மா ரஃபாக தான் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இனிமே யாருக்கும் எந்த கவலையும் வேணாம், எனக்கு ரொம்ப ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, தின்னாக இருக்குது, எனக்கும் பின்னி பூ வைக்க முடியலை அப்படின்ற ஃபீலிங்லாம் எதுவுமே வேணாம். ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த ப்ராடக்ட் அவங்க மேக் பண்ணுறாங்க. கேபிலா டூரா இந்த பேஜை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹேர் எக்ஸ்டென்ஷனை இவங்ககிட்ட புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இவங்க கொடுத்துட்ருக்குறாங்க, கஸ்டமைஸும் பண்ணுறாங்க.